நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் அதிகமாக தேடக்கூடியது என்னன்னா நிம்மதியை தான் தேடுறோம். அந்த நிம்மதியானது செல்வத்தில் மட்டும்தான் நிம்மதி இருக்குதுன்னு அனைவரும் நினைக்கின்றார்கள். கண்டிப்பாக கிடையாது. பெரும் செல்வந்தர்களும் நிம்மதி இல்லாமல் ஆலயங்களாக பயணிக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எங்குதான் இருக்கின்றது? அந்த நிம்மதியை எப்படிதான் அடைவது? அதற்கு பெரும் செல்வம்தான் வேண்டுமோ? செல்வம் கண்டிப்பாக நிம்மதிக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நிம்மதி என்பது உனக்கு எது நடந்தாலும் அதை மனதில் நீ துன்பமா எடுத்துக்காம எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்து விட்டால் கண்டிப்பாக நிம்மதி இருக்கும். எது நடந்தாலும் உன் மனதில் ஆழமாக போட்டு குழப்பிக்காம கண்ணீர் விடாம இதில் அவர் பிரச்சனையோடு எது நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான மனநிலையில், உண்மையான மனநிலைனா அந்த உண்மையான மனநிலை இறைவன் தான் அத்தனையும் செய்கிறாரு, இறைவன் தான் எல்லாத்தையும் தராரு. அந்த உண்மை நிலையானது நமக்கு தெளிவாக புரிஞ்சிட்டாலே அந்த மன நிம்மதியானது எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு அமைஞ்சிடுது. அதனால நம்மளுக்கு பொருள் செல்வம் இருந்தானே எது இல்லைன்னா என்ன நம்மளுக்கு கவலைப்பட மாட்டோம், நிம்மதியாக இருப்போம். அந்த நிம்மதி இறைவன் தான் தருவார். அதனால தான் பக்தியானது வயது எல்லாம் அடைஞ்ச பிறகு ஒரு 60 வயசு ஆன பிறகுலாம் போயிட்டு நீ நிம்மதி வேணும்னா அலைஞ்சாலும் நீ பண்ண கர்மவினை அனுபவிக்கிறதே வச்சு செஞ்சிடும். அதனால சிறு வயதிலே பக்தியை குழந்தைங்களுக்கு ஊட்டணும். சிறு வயதிலே பக்தி நான் என்ன, அறம் நான் என்ன, அன்பு நான் என்ன தெளிவுபடுத்தணும் குழந்தைங்களுக்கு. அப்போ அது அவங்களுக்கு தெரிய தெரிய என்ன ஆகும்னா நிலை இல்லாதது இது எல்லாம், நிலையானது இறைவன் அப்படின்னு அது மனதில் தெளிவு அடைஞ்சிட்டாலே சாகர வரைக்கும் நிம்மதியாக வாழும். நாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு கோடி கணக்கில் சம்பாதிச்சதாம நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு நல்ல வேலைக்கு தான் அப்போ நிம்மதி இல்லை. ஒரு துணைவி அமையிலையா நிம்மதி இல்லை. இப்படியெல்லாம் நமக்கு நாமே வகுத்து விட்டோம். உண்மையான நிம்மதி மனதில் எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் அமைதியாக இருக்கின்றது பத்தியா, அதுதான் உண்மையான நிம்மதி. அந்த உண்மையான நிம்மதி வேணும்னா என்ன செய்யணும்? எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பற்று இல்லாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? பற்று இல்லாத இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய திருவடி மீது